ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துதல்கள். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். இந்த நாளிலேயும் நம்முடைய தியானத்துக்கென்று சங்கீதங்களின் புத்தகம் 145 அதிகாரம் 18 வசனத்தை கவனிக்கும்படி விரும்புகிறேன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். God is near. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்க விரும்புகிற தேவன். வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். நமக்கு இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் சமீபமாக இருக்கிறது, போராட்டங்கள் சமீபமாக இருக்கிறது. ஆனால் இவை எல்லாவற்றிற்கும் மேலாக இன்றைய தேவை என்னவென்றால், கர்த்தர் நமக்கு சமீபமாக இருக்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அவர் சமீபமாக இருக்கிறார். யாருக்கு? அந்த வசனத்தின் ஆரம்பம் சொல்லுகிறது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எந்த ஜாதி, மதம், இனம், குலம், கோத்திரம், மொழியாக இருந்தாலும் சரி, யாவருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அவர் தம்மை கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வார்த்தையும் சேர்த்து அந்த வசனத்தில் எழுதியிருக்கிறது, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். கொஞ்சம் வித்தியாசமாக, இன்னும் கொஞ்சம் விரிவாக, ஆழமான அர்த்தம் உள்ளதாக அந்த வாக்கியம் இருக்கிறதை பார்க்கலாம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் மட்டுமல்ல, உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் என்று எழுதியிருக்கிறது. அப்படியானால் தேவன் கூப்பிடுகிற போதே உண்மையை எதிர்பார்க்கிறார். ஏதோ கூப்பிட்டு பார்க்கலாம் என்றல்ல. ஒருவேளை பதில் கொடுத்தால் கொடுக்கட்டும், ஏதோ கூப்பிட்டு பார்ப்போம் என்றல்ல, உண்மையாய் உணர்ந்து, உண்மையாகவே நிஜமாகவே அவர் எனக்கு செவி கொடுப்பார், அவர் தவிர எனக்கு யாரும் இல்லை, முழுவதுமாக அவரை சார்ந்து கொண்டு அவர் மேலேயே சாய்ந்து கொண்டிருக்கிற ஒரு அனுபவம். பிரியமானவர்களே, அப்படி உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யார் என்று அவர் அறிவார். இப்பொழுது கூட உங்கள் இருதயம் கலங்காதிருக்கட்டும். மனுஷரை நோக்கி கூப்பிட்டு ஏமாந்து போன, ஏமாற்றப்பட்ட அநேகர் உண்டு. நாம் நம்பினவர்கள் சில நேரங்கள் நம்முடைய கூப்பிடுதலுக்கு செவி கொடுக்காமல் போகலாம், நெருங்கினவர்கள், குடும்பத்தார் கூட. ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் அவர் சமீபமாக இருக்கிறார். He comes very close. மிக சமீபமாக வந்து நிற்கிற தேவன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். உன்னதமான தேவன், சகலத்தையும் உண்டு பண்ணினவர், சிருஷ்டித்தவர், ஆதியும் அந்தவுமாய் இருக்கிறவர், ஆல்ஃபா ஒமேகா என்று சொன்னவர், உங்களுக்கும் எனக்கும் பக்கத்தில் அருகில் வந்து நிற்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். காணக்கூடாத இறைவன் காணக்கூடியவராக இந்த பூமியிலே இயேசு என்ற பெயரில் இறங்கி வந்தார். எதற்கு? உங்களுக்கும் எனக்கும் சமீபமாக இருக்கும்படி. எத்தனை பெரிய ஆசீர்வாதம். அந்த இயேசு இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். உங்களுக்காக, எனக்காக சிலுவையிலே தம்முடைய ஜீவனை கொடுத்து மரித்து 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து, இதோ சகல நாட்களிலும் சகல காலங்களில் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர் நமக்கு சமீபமாய் வந்து நிற்க விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நாட்களுக்கு முன்பு ஒரு சகோதரன் மிகுந்த வேதனையோடு என்னை கூப்பிட்டார். எந்த காரியத்திலேயும் எனக்கு ஒரு மன நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, முன்னேற்றம் இல்லை, குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த போராட்டம், என்ன செய்ய போகிறேன் என்ற மிகுந்த ஒரு டிப்ரெஷனில் இருந்து என்னை கூப்பிட்ட பொழுது
அவரோடு தொலைபேசியில் தான் ஜெபிக்க முடிந்தது. கவலைப்படாதிருங்கள், நாம் அவரை நோக்கி கூப்பிடுவோம் என்று சொல்லி கர்த்தரை நோக்கி கூப்பிட ஆரம்பித்தோம். அவர் அருகில் இறங்கி வந்தார். பிரியமானவர்களே, அந்த சகோதரன் ஒரு சேரை தன் அருகில் போட்டார். ஏசப்பா வந்து உட்காருங்க, என் பக்கத்தில் இருங்க என்று மனதார கூப்பிட்டார். உண்மையாய் கூப்பிட்டார். தேவ பிரசன்னம் அவர் வீட்டை நிரப்பினது. அவர் அருகில் இயேசு வந்தார். ஜெபம் முடிந்த பிறகு அவர் சொன்னார், என் மனமெல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது, சமாதானமாக இருக்கிறது, தேவ பிரசன்னத்தை உணர்கிறேன் என்று சொன்னார். ஐயா, என் கவலைகள், என்னுடைய பாரங்களை எல்லாம் அவர் எடுத்துக்கொண்டார். எனக்கு எவ்வளவோ இப்பொழுது மன நிம்மதி. காரணம், இயேசு வந்திருக்கிறார் என்று சொன்னார். பிரியமானவர்களே, அது உண்மை. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும். அதே கருத்தை ஏசாயாவின் புத்தகம் 55 அதிகாரம் 6 சொல்லுகிறது. அவர் சமீபமாய் இருக்கையில் அவரை நோக்கி கூப்பிடுங்கள். God always wants to answer. He wants to be near his children. பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கு சமீபமாய் இருந்தவரெல்லாம் தூரமாய் போயிருக்கலாம். கணவர் தூரமாய் போயிருக்கலாம், மனைவி தூரப்பட்டு போயிருக்கலாம், பிள்ளைகள் தூரமாய் போயிருக்கலாம். ஆனால் உங்களுக்கு சமீபமாக பக்கத்தில் நிற்கிற ஒரு பெரிய உண்மையுள்ள ஆண்டவர் தேவன் இருக்கிறார். சர்வ வல்லவர் உயிரோடு இருக்கிறார். கவலைப்படாதிருங்கள். உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுவோம். முழு உள்ளத்தோடு கூப்பிடுவோம். அவரில் அன்பு கூறுவோம். காரணம், அவர் நம்மில் முதலாவது அன்பு கூர்ந்தார். ஆகவே அந்த அன்பை உணர்ந்தவர்களாக, அப்பா உம்மை தவிர எனக்கு யாரும் இல்லை என்று அவர் பாதத்தில் விழுவோம். நமக்கோடு கூட அவர் இறங்கி நிற்பார், விலகவே மாட்டார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதம் அதைத்தான் சொல்லுகிறது. நீங்கள் ஏசாயாவின் புத்தகம் 49 அதிகாரம் 8 வாசிக்கிற போது ஏசாயா 49:8 இப்படி சொல்லுகிறது. பின்னும் கர்த்தர், அனுக்கிரக காலத்தில் நான் உமக்கு செவி கொடுத்து இரட்சண்ய நாளிலே உமக்கு உதவி செய்தேன். எத்தனை அற்புதமான வார்த்தை! அனுக்கிரக காலம், இரட்சண்ய நாள். தேவன் ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், ஒரு நாளை நியமித்து வைத்திருக்கிறார். அந்த நாளுக்கு பேர் இரட்சண்ய நாள். இதே கருத்தை 2 கொரிந்தியரின் புத்தகம் 6 அதிகாரம் 2 நீங்கள் பார்க்கலாம். இரட்சண்ய நாள் என்று எழுதியிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, இயேசு எப்பொழுது நம்முடைய சமீபத்தில் வருகிறாரோ அந்த நாள் இரட்சண்ய நாள். இப்பொழுது கூட இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நேரம் உங்கள் இருதயம் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, இன்றைக்கு அந்த இரட்சண்ய நாளாய் தேவன் ஏன் ஆசீர்வதிக்க மாட்டார்? கவலைப்படாதிருங்கள். இன்றைக்கு ரட்சிப்பு. சகேயு என்கிற ஒரு மனிதன் வீட்டிலே இயேசு வந்தபோது சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு சமீபம். சகேயு என்ற ஒரு மனுஷனை குறித்து வேதம் சொல்லுகிறது. இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க அவன் பிரயாசப்பட்டான். அவன் அருகில் இயேசு வந்தாராம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், என்னை குறித்து யாருக்கும் தெரியாதென்று. ஆனால் உங்களை குறித்து சகலத்தை அறிந்த ஒரு இயேசு உங்கள் சமீபமாய் வருகிற போது அன்றைக்கே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா! இப்பொழுதே இன்றைக்கு உங்களுக்கு இரட்சணிய நாள். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை தர இயேசு சமீபமாய் நிற்கிறார். உண்மையாய் கூப்பிடுவோம். கர்த்தர் மாறாதவர், ஆனால் மாற்றங்களை தருகிறவர். சில உங்கள் உள்ளத்திலே சில ஏக்கம், வேதனையோடு இருக்கிறதை தேவன் பார்க்கிறார். எவ்வளவு நாள் சகிப்பது, எவ்வளவு காலம் சகிப்பது, எவ்வளவு நாள் இது மாறாமல் இருக்க போகிறது? என்றைக்கு எனக்கு ரட்சிப்பு, என்றைக்கு விடுதலை, என்றைக்கு மீட்பு, என்றைக்கு என் சூழ்நிலைகள் மாறும், என் கடன் மாறும், என் வேதனை மாறும், என் நிந்தை மாறும் என்று தவிக்கிறீர்களோ? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் யாருக்கும் சமீபமாய் வர முடியும்.
பிரியமானவர்களே, பாவி என்றல்ல, பரிசுத்தவான் என்றல்ல, நீங்கள் உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிடுகிற போது கர்த்தர் சமீபமாய் இருப்பார். அவர் சமீபமாய் வந்துவிட்டாலே உள்ளம் பரவசம் அடையும், பாவம் நம்மை விட்டு விலகும். பாவம் செய்ய வேண்டும் என்கிற விருப்பத்தை இயேசுவின் பிரசன்னம் எடுத்துவிடும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவ அன்பு உள்ளத்தை நிரப்பிவிடும். உலகம் தரக்கூடாத ஒரு சமாதானத்தை இயேசு வருகிற போதே நாம் பெற்றுக்கொள்ளுவோம். அவர் உள்ளத்தில் வந்து எப்பொழுதும் நம்மோடு கூட வாசமாக இருக்க விரும்புகிறவர். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒன்று மாத்திரம் செய்வோம், ஒவ்வொரு நாளும் இரட்சண நாளாய் நமக்கு இருக்கும்படி அவரை அதிகாலையில் தேடுவோம், உண்மையாய் கூப்பிடுவோம். தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் இறங்குவார், உங்களை நிரப்பி விடுவார். அவர் வார்த்தையினால் நிரப்புவார், அவர் பிரசன்னத்தினால் நிரப்புவார். ஒரு ஜெயமான வாழ்க்கையை வாழச் செய்வார். நாம் அவரை உண்மையாய் கூப்பிடலாமா? கண்களை மூடி அவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, நீர் வார்த்தையில் உண்மையுள்ளவர். உம்முடைய வார்த்தை பொய் சொல்லாது. வேதத்தின் வார்த்தையை நீர் மகிமைப்படுத்துகிறவர். இப்பொழுதும் உண்மையாய் உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்கள் யார் என்று உமக்கு தெரியும். அந்த இக்கட்டை நீக்கும்படி நீ சமீபித்து வருகிற தேவன். ஸ்தோத்திரம் அப்பா. உலக பிரச்சனைகள், அழுத்தங்கள், போராட்டங்களை விட ஏசப்பா நீங்கள் சமீபமாக இருங்க. ஒவ்வொருவர் அருகிலேயும் இருக்கிறவர். இப்பொழுது கூப்பிடுகிற ஒவ்வொருவர் அருகிலேயும். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீங்கள் கிட்ட வந்துவிட்டால் போதும் தகப்பனே, ஒவ்வொருடைய சுபாவத்தையும் மாற்றுவீர். ஆமாண்டவரே, விரும்பாத சுபாவங்களை மாற்றி நீர் விரும்பத்தக்க நல்ல சுபாவங்களை தருவீர். உமக்கு நன்றி அப்பா. எதிலே விடுதலை வேண்டுமோ, எதிலே ஜெயம் வேண்டுமோ, உம்முடைய பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு ரட்சிப்பை தர நீர் வல்லவர். கைவிடப்பட்ட ஒவ்வொருவரையும் பாரும் ஆண்டவரே. கைப்பிடித்தவர்கள் இன்னைக்கு பக்கத்தில் இல்லையே, சமீபமாய் இருக்க வேண்டியவர்கள் தூரமாய் போய்விட்டார்களே, உதவி செய்யுங்க. தவிக்கிற ஒவ்வொரு உள்ளத்துக்கும் தேவ சமாதானம் உண்டாக்கும்படி இயேசு சமீபமாய் இருக்கிறவர். ஆசீர்வதியும், ஒவ்வொருடைய காரியத்தையும் ஜெயமாய் மாற்றும். அவருடைய வாழ்வு செழிக்கட்டும் தகப்பனே. ஒரு புதிய ஆரம்பத்தை தருவீர். நன்மை செய்கிற கர்த்தர் நீர். ஒவ்வொருவரும் மேலும் உடைய அன்பின் கரங்கள் அமரட்டும், ஆசீர்வதிக்கட்டும். வித்தியாசத்தை காண பண்ணுங்க. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஆசீர்வாதத்தை எடுத்துக்கொள்ளுகிறோம். ஒவ்வொருவருடைய பலவீனத்தையும் மாற்றும். சுகவீனங்கள் நீங்கட்டும், கட்டிகள் மறையட்டும், வலிகள் மறையட்டும். உடைய தழும்புகளினால் சுகம் உண்டாகும் என்று எழுதியிருக்கிறதே, உம்முடைய தழும்புகளினாலே இப்பொழுது ஒவ்வொருவரையும் சுவாமி உம்மை உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய வியாதியும் குணமாக்குமாலே முடியும். சுகம் தருகிற தேவன் நீர். மனது உருகும், ஆசீர்வதியும். நீ சமீபமாய் இருக்கிறதை உணர பண்ணுங்க. ஜெயமும் விடுதலையும் உண்டாகட்டும். மகிமையை கர்த்தருக்கு செலுத்துகிறோம். இயேசு ரத்தம் ஜெயம். இயேசுவின் இரத்தத்தினால் மூடிக்கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் பரிசுத்த ஆவியானவர் வல்லமையாய் நிரப்ப வேண்டும் என்று கேட்கிறோம். தேவ பிரசன்னம் நிரம்பட்டும் ஆண்டவரே. அந்த நாள் முழுவதும் அவர்களுக்கு மகிழ்ச்சியான, விடுதலையான, ரட்சிப்பான நாளாய் விளங்கச் செய்யுங்க. உங்கள் நாமத்துக்கு அவர்கள் நன்றியாய் இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you.